இப்போ நாங்க வந்து கிரிக்கெட் பார்க்க ஸ்டேடியத்துக்கு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாலக்கீரை பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் காபி. Welcome to Great Indian Show. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்க வரதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுட்டு இன்னொரு இலையை போட்டு அப்படியே மூடிடுவோம். கீரை ஷேப்புக்கே அப்படியே இருக்கு பச்சி. வாவ், நல்லா இருக்கு, சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் வேலையா மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன். மார்னிங் டைமில் மாடி தோட்டம் வந்தாலே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லைட்டாக சன்ரைஸ் ஆகிறது பார்க்கறது, அழகாக குருவி சத்தம் கேட்டுக்கிட்டே மென்மையான சூரிய ஒளியில் நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது ரொம்பவே ரிலாக்ஸாக அழகாக இருக்கும். செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே புல் ஏதாவது வளர்ந்ததுன்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா களையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இது மாதிரி செடி காஞ்சிருந்ததுன்னா அதை அழகாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டால் அழகாக மறுபடியும் புது இலை வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் மாடி தோட்டத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாத்துக்கும் ட்ரெயின் செல் போட்டு அதுக்கப்புறம் செங்கல்லாம் வச்சு அழகாக ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தரையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நிறைய புது செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நட போகிறோம். ஆல்ரெடி இருந்த பப்பாளி செடி வந்து பார்த்தீங்கன்னா வீணாகிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக ஒரு பப்பாளி செடி வாங்கிட்டு வந்து அழகாக நட்டாச்சு. இன்னுமே இந்த நிறைய செடிலாம் இருக்குது. அதுக்கு க்ரோ பேக் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நட்டு வைக்கலாம். பாலக்கீரை மறுபடியும் வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாலக்கீரை கொஞ்சமாக கட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் முள்ளங்கி இருந்தது இல்லையா, அது 2 முள்ளங்கி வந்து அழகாக முத்திடுச்சு. அந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா பறிச்சிக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த முள்ளங்கி பார்க்கும்போது. நல்லா பெருசாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாலக்கீரையும் முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. மாடி தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்னோட பிஸியான லைஃப் ஸ்டைலில் டெய்லி வெளில போகிறது, பொல்யூஷன், தூக்கம் குறைவாக இருக்கிறது, தண்ணி ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கின்லாம் ரொம்பவே டல் அண்ட் டயர்டாக இருக்குது. அதனால தான் நான் ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்ச் ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நான் ரொம்ப வருஷமாக ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற பிராண்டோட ப்ராடக்ட். இந்த சீரமில் 5x விட்டமின் சி, 10x நியாசினமைட் அண்ட் நேச்சுரல் ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அது டல் அண்ட் டயர்ட் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். வித்தவுட் மேக்கப் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஃப்ரம் 3 டேஸ்ல இருந்தே நல்ல விசிபிளாக ரிசல்ட் தெரிஞ்சுது. நீங்களும் என்ன மாதிரி அதிகமாக வெளியே போயிட்டு வீட்டு வேலைலாம் மேனேஜ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் சரியாக ஃபாலோ பண்ண முடியாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் போதும், ஈஸியாக ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஹிமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பாலக்கீரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். புது விதமான ரெசிபி. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆனியன்லாம் போட்டு பாலக்கீரை போட்டு பக்கோடா செஞ்சேன் இல்லையா. இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்டஃப் பொட்டேட்டோ ஸ்டஃப் உள்ள வச்சு நம்ம பாலக்கீரையில ஒரு ஃப்ரை பண்ண போறோம். வந்து நான் பாலக்கீரை பஜ்ஜி மாதிரியா? பஜ்ஜி, ஆமா பஜ்ஜின்னு சொல்லிக்கலாம், பொட்டேட்டோ ஃப்ரையும் சொல்லிக்கலாம். ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் நீ பண்ண போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதை நான் செஞ்சு முடிச்ச பிறகு பேர் என்னன்னு வைங்க நீங்களே. ஓகே ஓகே. அதுக்கான இன்கிரீடியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சைடு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரை இங்கே பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அலசி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ண தேவையில்ல, அப்படியே முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா அலசிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் வந்து நீக்கி மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சில்லி பவுடர், சீரக பொடி, உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் அது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் சாட் மசாலா போட்ட. அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஓகே ஓகே பேபி. உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும்.
இப்போ என்ன பண்ணலாம், மேலே வந்து டிப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மாவு வச்சுருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வெறும் கடலை மாவுலேயே செய்வாங்க. நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லை, பஜ்ஜி மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான். தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து தண்ணியை பிசைஞ்சிக்கலாம். வெறும் பஜ்ஜி வந்து போடலாம், அப்படியே டைரக்டா இலையை துவைச்சு அப்படியே பஜ்ஜில போடலாம். அப்படியே பஜ்ஜி மாதிரி கூட போடலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமா செய்யறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி, பேர் தெரியாத ரெசிபி. வந்து பாத்தீங்கன்னா கரைச்சிட்டேன். இப்போ ரெடி பண்ணலாமா? பாருங்க, ஒரு இலை எடுத்துட்டு அந்த இலையில உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டஃப் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வச்சுட்டு இன்னொரு இலையை போட்டு அப்படியே மூடிடுவோம். பாரு என்னது, பாலக்கீரை. ஆமா, நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல்ல. இது என்ன பண்ணலாம், அழகா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல வந்து இப்படி டிப் பண்ணி எடுத்துடணும். இப்போ டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். ஓகே, ஒண்ணா போட்டு எடுக்கலாம். சரிடா, இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா போட்டுட்டு அதை அப்படியே இலையில வச்சு மூடிடணும். சமோசா எல்லாம் இருக்கு பாத்தியா, சமோசா மாதிரி சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ண தேவை. இலைய பறிச்சு சமோசா ஷீட்டுக்கு பதிலா இலை, பாலக்கீரை இலை. இலை எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். சின்ன சைஸா இருக்குது, சின்ன சின்னதா இருந்தா சின்னதா பண்ணிக்கலாம். ஓகே, வச்சுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு இலை. ஆமா, ஒட்டிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி புகைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒண்ணா போட்டு எடுக்கலாம். ஆமா, வருமா? வரும் தான் நினைக்கிறேன். பார்த்து தூக்கு, அது உள்ளே வச்சிருந்துருக்க கூடாது நீ. ஆமா, அது கொஞ்சம் முன்னாடியே உருளைக்கிழங்கு இதுவாயிடுச்சு. பாருங்க, அழகா இங்க வச்சுட்டு அப்பா துவைச்சு போடணும், புரியுதா? ஆமா, அது சும்மா காட்டுறதுக்காக வச்சேனா, அது அப்படியே நல்லா குழப்பம் ஆயிடுச்சு. ஆமா, பாலக்கீரை சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹெல்தியான ரெசிபியும் கூட இது. முட்டை குத்தி நல்லா பயங்கரமா ஊறிச்சு. ஆமா, ஒரு 3 பஜ்ஜி போடு. 3 பஜ்ஜி போடுறது. சிம்னி ஆன் பண்ணிடுவோம். எண்ணெயில இருந்து அதிகமா எண்ணெய் புகை வருது. செம புகை வந்துச்சு அதுக்குள்ள. அன்பர், அதுக்குள்ள எவ்வளவு புகை ஆயிடுச்சு பாருங்க. இதுல கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டோம்னா வச்சுக்கேன், நல்லா உப்பி வரும். இதுவே நல்லா தான் வரும், கரெக்டா இருக்கும் பாரு. மாவே தண்ணியை காசுட்டு நினைக்கிறேன் பேபி. கரெக்டா இருக்கும். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அழகா இருக்குல்ல, கீரை ஷேப்புக்கே அப்படியே இருக்கு பஜ்ஜி. நல்லா இருக்கு, சூப்பரா. வெந்துருச்சா? என்ன வேணுமா? வெந்துருச்சு, அவ்வளவுதான். கீரை எல்லாம் ஃபுல்லா உடனே வெந்துரும். உள்ள உருளைக்கிழங்குமே வேக வச்சதுதான். ஆனியன் மட்டும் வந்து சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு. இது ஒரு நியூ ரெசிபி. ஆமா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நியூ ரெசிபி. இது யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட். ஆமா, அல்டிமேட்டான ஒரு ரெசிபி செஞ்சிருக்கோம். எல்லாம் ஷேப்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். டீலாம் வந்து போறதே இல்ல, காஃபி தான் டக்குன்னு ரெடி ஆயிடும். காஃபி தூள் போட்டு சக்கரை ஆளுக்கு ஒரு கரண்டி சக்கரை, அப்பனா 3 கரண்டி சக்கரை. ஓகே, இப்போ சூடா இருக்கிற பாலை எடுத்து டைரக்டா ஊத்திக்க வேண்டியதான். பால் ஏமாத்திரம் சுண்டிடுச்சு பாரு பேபி. நல்லா சுண்டிடுச்சு பால். ஊத்து, பத்தாது, 3 டம்ளர் வரணும்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காஃபி. சிம்பிளா இது மாதிரி தான் காஃபி போடுவேன். ஒரு டைம் வந்து அது ஃபில்டர் காஃபின்னு ஒரு இது வச்சிருக்காங்களே பேபி. ஆமா, அது ஒண்ணு வாங்கணும், ஃபில்டர் காஃபி வந்து போட்டு குடிக்கிறதுக்கு. நம்ம கிட்ட மிஷின் இருக்கு, ஆனா 2 பேருக்காக அது தனியா ஆன் பண்ணி போடுறதுக்கு ஒரு மாதிரி சிரமமா இருக்கு. நிறைய பேருக்கு போடுறதுன்னா போடலாம். ஆமா, அதுல வந்து கேப்பச்சுனோ ரெடி பண்ணலாம். நம்ம நார்மல் ஃபில்டர் காஃபிலாம் குடிக்கணும்னா அந்த மிஷின் வச்சு சின்னதா ஒரு கொதிக்க வச்சு போடுவாங்க, அது மாதிரி போடலாம். இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், பாலக்கீரை பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ்
காபி பாலக்கீரை பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். ஆமா இந்த காஃபி थैंक यू. சூடுது பயங்கரமா. ஆமா சூடா குடிச்சாதான் மேபி நல்லா இருக்கும். கண்ணாடியில் சூடா வச்சா ஒன்றும் ஆகுதா? செம டேஸ்டி காஃபி. காஃபி நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் காஃபி ஸ்நாக்ஸோட இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து கழிக்கிறோம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போ ஃபர்ஸ்ட். ஸ்நாக்ஸா? சுடுதா? நீ ஏன் அதை எடுத்த முன்னாடி பொறிச்சு எடுத்துருக்கலாம்ல? ரொம்ப டேஸ்ட். எது முன்னாடி பொறிச்சது இதானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட், சூப்பராக இருக்கு. மொறு மொறுன்னு வேறு இருக்கு கீரை, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த கீரையோட ஃப்ளேவர் இருக்கு, உருளைக்கிழங்கு. கண்டிப்பா உங்களுக்கு பாலக்கீரை கிடைச்சது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா இருக்கு. இது ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல வித்தியாசமா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா சாப்பிடுவாங்க. கீரை எல்லாம் வந்து பசங்களும் சாப்பிடுவாங்கல்ல. ஜெசா உனக்கு இருந்தா கொஞ்சமா கடிச்சு நல்லா இல்ல? ஏய் இவரு வரேன். உருளைக்கிழங்கு இருக்கிறனால ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எடுத்து சாப்பிடவும் அப்படியே அழகா வருது. நம்ம மாடி தோட்டத்துல வச்சதுல இந்த பாலக்கீரை 2 டைம் வந்து சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கிலாம் பிடிக்கணும் அது இன்னைக்கு. ஸோ பரவாயில்ல, நம்ம வீட்டுல விளைஞ்ச கீரை பழம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு. கொய்யா பழம் கூட 3 பழம் பழுத்துது. 3 பழம் சாப்பிட்டோம் நாங்க, நல்லா இருந்துச்சு. மாடி தோட்டத்துல கொய்யா பழம், ஒரு சாத்துக்குடி கூட ஒண்ணு கட் பண்ணி வந்தாச்சு. சாத்துக்குடி இன்னைக்கு ஒண்ணு கட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஜஷிதா கிட்ட சாப்பிட்டு கொடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சாத்துக்குடி சூப்பரா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது நம்ம சாத்துக்குடியே. சூப்பர். சீக்கிரமா கிளம்பி வாங்க. கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க வந்து கிரிக்கெட் பார்க்க ஸ்டேடியத்துக்கு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிபிஎல் மேட்ச் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல் மேட்ச் மாதிரி வந்து பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல் நடக்குது. அது பார்க்கிறதுக்காக தான் நாங்க கிளம்பி இருக்கோம். கிரிக்கெட் பார்க்க போறோம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டேடியம் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேட்ச் பேபி? சீக்கிரமா வந்துட்டு நினைச்சேன், அதுக்குள்ள இவ்ளோ வண்டி நின்னுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல, அதனால நிறைய பேர் வந்து. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டேடியம் வந்தாச்சு. இங்க பாருங்க, இப்பதான் பார்க்கிங்ல வந்து ஓரளவுக்கு வண்டி நின்னுட்டே இருக்கு. இன்னும் போக பார்த்தா ஃபுல்லா இடும் பாரா. வரும்போது நம்ம லாஸ்ட் மேட்ச் பாக்கும்போதுனா சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் வந்து பார்க்க வந்தோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே எக்ஸைட்மெண்டா ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்க வரதுக்குள்ளே. கிரவுண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் பார்க்க போறோம். மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, 5 நிமிஷம் ஆகுது. ஆமா வா ஜஷிதா, ஜாலியா? போன வருஷம் ஏனெல்லாம் இருந்தது, இந்த வருஷம் இது இல்லையா? லேட்டா வரும். வா ஏறி வா. பயப்படுற ஜஷிதா நேரத்துக்கு மேல ஏறி வர்றதுக்கு. வெல்கம் டு கிரேட் இந்தியாவின் மேஜிக் ஷோ. மேஜிக் ஷோ ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அமைந்திருக்கு. வரும் இங்க தான் வரும். அடுத்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும்ல. சம கிரவுண்ட் ஃபுல்லா ஸ்டேடியம் இல்ல. நானுமே வந்து இப்ப வந்தனா இப்ப உள்ளதான் வந்துருவோம். மேக்ஸிமம் எங்க உட்காந்துருக்கேன் அங்க உட்காந்துருக்கேன். 2 இடம் எவ்வளோ பேர் மேட்ச் பார்த்துட்டு போறாங்க பாருங்க. மேட்ச் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சூப்பரா போயிட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க 3 பேரும் தான் போனோம். அப்புறம் பிரதாப் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து அங்க வந்திருந்தாங்க. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. நான் வந்து இந்த எல்லோ டீம் தான் ஜெயிக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அவங்க ரன் அவுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாவசியமா விட்டுட்டாங்க பேபி. 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட்ல போயிடுச்சு. ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்சே விட்டாங்க. ஆனா ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரெட் டீம் விளையாடுச்சா. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் டவுனும் உசுட்டு வாரியரும். ஆனா ஜெயிச்சது ஒயிட் டவுன் தான் ஜெயிச்சது. ரெட் கலரா ஒயிட் டவுன்? ஆமா.
அப்படியா? நம்ம அக்காடு உசுட்டு வாரியர்ஸ் தான் எல்லோ கலர். ஒயிட் டைம் விளையாடு போன டைம் நம்ம ஒரு டைம் பார்த்தோம். ஆமா நல்லா தான் விளையாடுவாங்க. ஆமா அவங்க நல்லா தான் விளையாடி இருந்தாங்க. வின் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. அந்த ரெட் டீம் தான் வந்து நிறைய பசங்க எல்லாம் ஃபேன்ஸ் இருந்தாங்களா, அவங்க கூட போய் உட்காந்து நல்லா ஜாலியான என்ஜாய் பண்ணிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நான் இந்த டீம் அந்த டீம்லாம் சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். யார் வந்து பேட்டிங் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கிளாப் பண்ணிட்டு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 நாளைக்கு மேட்ச் நடக்குமா பேபி? 20 நாளைக்கு மேட்ச் நடக்கும். 20 நாளைக்கா? ஆமா டோர்னமெண்ட் PPL. நம்மளால IPL தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் PPL ஆவது பார்க்கலாம். ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்கு, பக்கத்துல. ஆமா ஆமா அந்த என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்கு, நல்லா காத்தோட்டமா சூப்பரா பாக்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கிரிக்கெட் பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வில்லியனூர் டீமா? ஆமா வில்லியனூர் மொஹித் கிங்ஸ் டீமோட மேட்ச். போவோம் நாங்க பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.